ஹாய் ஆல். நான் இன்றைக்கி என்னோடய ஓன் வாய்ஸ்லேயே பேசலான்னு முடிவு பண்ணிட்டேன். உங்ககிட்ட நான் ஒரு கொஷின் கேட்குறேன். மண்புழு என்ன சாப்பிடும்னு எப்போயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? நம்ம எல்லாருக்கும் மைண்டில் வர ஒரே ஆன்சர் மண்புழு மண்ணை சாப்பிடும்னு தான் சொல்லுவோம். ஏன் நம்ம சைல்ட்ஹுட்டில் கூட இதை தான் சொல்லியிருப்போம். ஆனால் அது உண்மை இல்லைங்க. மண்புழு மண்ணை ஒரு கேரியராக தான் எடுத்துக்கும். சொல்லப்போனால் அது மண்ணில் உள்ள டீகேடு, அதாவது மக்கி போன இலை, தலை, பழைய செடி, கொடி, காய்கறி, பழம் இதெல்லாம் தான் எடுத்துக்கும். அதில் உள்ள மைக்ரோப்ஸ் இதை எல்லாத்தையும் தாங்க எடுத்துக்கும். டோட்டலாக அது ஆர்கானிக் மேட்டர்னு சொல்லுவோம். அது இதெல்லாம் சாப்பிடும் போது மண்ணும் உள்ளே போயிடும். அதனால தான் மண்புழுவோட கழிவு மண் மாதிரியே இருக்குது. இதை ஃபார்மர்ஸோட பிளாக் கோல்டுன்னு கூட சொல்கிறாங்க. ஏன்னா இதில் அவ்வளோ நியூட்ரியன்ஸ் இருக்குது மக்களே. இன்னொரு விஷயம், மண்புழுவோட கட்டில் ஒரு ஸ்பெஷல் என்சைம்ஸ் இருக்குது. இதுதான் ஆர்கானிக் மேட்டரை பிரேக் பண்ணி டைஜஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. டைஜஸ்ட் ஆகிற அந்த நியூட்ரியன் மெட்டீரியல் தான் எக்ஸ்க்ரீட்டாக வெளில வருது. அதை தான் இங்கிலீஷில் கேஸ்டிங்னு சொல்லுவோம். இன்னும் எர்த்வாமோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் நிறைய இருக்குப்பா. அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது படிப்பும் விவசாயமும் வித் ஸ்ருதி சேனல். பாய்.